அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடுவது என்ற தலைப்பின் கீழ் கடந்த பல வாரங்களாக தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, ஏன் நாம் இந்த காரியங்களை தியானித்து வருகிறோம்? குறிப்பாக நாம் எப்படி இயேசு நம்முடைய சகல கஷ்டங்கள் பிரச்சனைகளிலிருந்து எப்படி நம்மை ரட்சிக்க அதிகாரமுடையவர், வல்லமையுடையவர் என்று சொல்லி இயேசுவை குறித்த அந்த சத்தியத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் கடந்த பல வாரமாக தியானித்து வருகிறோம். இதெல்லாம் ஏன் தியானிக்கிறோம்? தேவ பிள்ளைகளே, இதற்கு ஒரு முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் மத்தேயு 24 அதிகாரம் திருப்பும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறோம். அது என்ன? நாம் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த கொரோனா வைரஸ் கொள்ளை நோய் உலகமெங்கும் பரவி எப்படி வேதனையை உண்டாக்கினது என்று சொல்லி நாம் எல்லாரும் பார்த்தோம். இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அதிகாரத்திலே அவர் விளக்குகிறார். பாருங்க, இயேசு மத்தேயு 24 அதிகாரத்திலே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 3வது வசனத்திலே இயேசுவினுடைய சீஷர்கள் இயேசுவை பார்த்து இப்படி கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே சீஷர்கள் ஒரு காரியத்தை இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? உம்முடைய வருகைக்கும், உம்முடைய 2ஆம் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எது அடையாளம் ஆண்டவர்? உம்முடைய வருகை ரொம்ப சமீபத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கான அடையாளம் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இயேசு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மத்தேயு 24 அதிகாரத்திலே 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு தம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன என்று சீஷர்கள் கேட்டபோது இங்கே அடையாளங்களை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் என்ன செய்யுமா? எழும்புமா. அதாவது உலகத்தில் நாம் பாருங்கள், ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு விரோதமாக, ஒரு ஜனக்கூட்டம் இன்னொரு ஜனக்கூட்டத்துக்கு விரோதமாக, மற்றும் யுத்தங்கள், இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் நாம் கேள்விப்படுவோம், அதிகமாக கேள்விப்படுவோம் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இது நம்முடைய கண்கள் முன்பாக என்ன செய்கிறது? நடந்து வருகிறது. உலகமெங்கும் யுத்தங்களின் செய்தி, ராஜ்யத்துக்கு ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புகிற செய்தியெல்லாம் கேட்கிறோம். சமீப காலங்களாக குறிப்பாக ஆப்கானிஸ்தான் தேசத்தில் எப்படி யுத்தங்களின் செய்தி, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பின செய்திகளை எல்லாம் கேட்டோம். இந்த மாதிரி உலகத்தின் மற்ற பகுதிகளிலும் இப்படி யுத்தங்களின் செய்திகளை, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்புறும் செய்திகளை எல்லாம் இந்த நாட்களில் இன்னும் அதிகமாக நம்ம கேட்டு வருகிறோம். ஆனால் அதோடு முடியல. பாருங்க, இயேசு சொல்ல அடுத்தது பஞ்சங்கள் உண்டாகுமா, அடுத்தது கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும் சொல்லுகிறார். பாருங்க, இன்றைக்கு நம் கண் முன்னாடி அப்படியே நடக்கிறது. கொள்ளை நோய் உலகமெங்கும் பரவியது. இந்த கொள்ளை நோய் நிமித்தம் அநேக தேசங்களுடைய பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு அநேக தேசங்களில் இப்பொழுது பஞ்சம் உண்டாகி கொண்டிருக்கிறது. பாருங்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கான அடையாளங்கள்
வேக வேகமாய் நிறைவேறி வருகிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் எதை காட்டுகிறது? ஆண்டவருடைய வருகை சமீபித்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஆண்டோட வருகைக்கு ரொம்ப நெருக்கமாக வந்துட்டோம். ஆண்டோடைய 2ஆம் வருகைக்கு இன்னும் அதிகமாக நெருக்கமாக வந்துட்டோம். அப்படிங்கிறதுக்கு இந்த உலகத்தில் நடக்கும் இந்த சம்பவங்கள் எல்லாம் அடையாளமாக என்ன செய்து இருக்குது பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட அடையாளங்கள் உலகத்திலே நடக்கும்போது, இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள், யுத்தத்தின் செய்தி, யுத்தங்கள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புறது, பஞ்சம், இப்படிப்பட்ட செய்திகளையெல்லாம் கேட்கும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இங்கே இயேசு முக்கியமாக ஒன்று சொல்கிறாரு பாருங்க. இதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். இந்த கடைசி கால அடையாளங்கள், அவரோட இயேசுவின் வருகைக்கான அடையாளங்கள் வேகமாக நிறைவேறும் போது இயேசு ஒரு காரியத்தை நம்மை பண்ண சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் இப்படி சொல்கிறாரு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அதாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இப்படிப்பட்ட பயம் நிறைந்த செய்திகள், பயப்படுத்தும் காரியங்களை உலகத்தில் நீங்கள் பார்க்கும்போது, கேள்விப்படும் போது நீங்கள் ஒன்று செய்யணும் அப்படிங்கிறாரு. அது என்னது? உங்கள் இருதயத்திலே நீங்கள் கலங்காதபடி, பயப்படாதபடி எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாயிருங்கள் அப்படிங்கிறார் பாருங்க. வெறும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லலை, ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் பயப்படாதீங்கன்னு சொல்லலை, என்ன சொல்றாரு? கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் அப்படிங்கிறாரு பாருங்க. கவனமா இருப்பா, உன் இருதயம் பயப்படாதபடி காத்துக்க, சமாதானமாயிரு அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, உலகமெங்கும் இப்படிப்பட்ட பயம் உண்டாக்கும் செய்திகள் நடந்து கொண்டிருக்கும் போது நாம் எப்படி பயப்படாமல் இருக்கிறது? அதுக்கு தான் தேவ பிள்ளைகளே நீங்கள் விசுவாசித்தபடி உங்களுக்கு ஆக கடவுது என்ற சத்தியத்தை தியானித்து வருகிறோம். குறிப்பாக இயேசு எப்படி வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரமுடையவர், இந்த உலகத்தில் நேரிடும் சகல கஷ்டங்கள்லேருந்து நம்மை விடுவிக்க ஒரு அதிகாரமுடையவர். இயேசு நம்மை விடுவிக்க வல்லமையுடையவர். அவர் எப்படிப்பட்ட மகா வல்லமையுடையவர் என்பதை நாம் இதனால தான் தியானித்து வருகிறோம். ஏன்னா இப்படிப்பட்ட வேதனையான காரியங்கள் உலகத்தில் சம்பவிக்கும் போது அதன் நடுவிலே நீங்கள் எப்படி கலங்காம இருக்கிறது? இயேசுவை அறிந்து கொள்ள போதுதான். இயேசு எப்படி அதிகாரமுடையவர், எப்படி வல்லமை நிறைந்தவர் என்ற சத்தியத்தை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் ஆழமாய் அறிந்து அதை விசுவாசிக்கும் போதுதான் நீங்கள் கலங்காமல் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும், பயப்படாமல் இருக்க முடியும். இயேசுவை குறித்த அறிவில்லாமல் நாம் பயப்படாமல் கலங்காமல் இருக்க முடியாது பாருங்க. இந்த கஷ்டங்களுக்கு மேலெல்லாம் இயேசு இருக்கிறாரு. அவர் இவைகளிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு. அதுவும் மகா பெரிய வல்லமையுடையவராக இருக்கிறார் என்ற காரியங்களை, இந்த சத்தியங்களெல்லாம் அறியாம நம்முடைய உள்ளத்துல கலங்காம இருக்க முடியாது பாருங்க. இந்த சத்தியங்களை அறியும் போதுதான் நம் உள்ளம் சமாதானமா இருக்கும். இது அறியலைன்னா கலங்கிதான் ஆக வேண்டும், பயப்பட்டு தான் ஆக வேண்டும் பாருங்க, வேற வழி கிடையாது. அதனாலதான் இந்த சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம் தேவ பிள்ளைகளை. இயேசு எப்படி வல்லமையுடையவர், இயேசு எப்படி அதிகாரமுடையவர் என்பதை தியானித்து வருகிறோம். இது ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக, ஏதோ இந்த நிகழ்ச்சியில் எதையாவது ஒரு வேதத்திலேருந்து எதையாவது ஒன்று பேசணும்ல அப்படின்னு சொல்லி, ஏதோ நமக்கு வேற வேலை இல்லைல்ல, இவர் ஏதோ ஒரு ஊழியக்காரரு, இவரோட வேலை பிரசங்கம் பண்ணுறது, அப்போ எதையாவது ஒன்று பிரசங்கம் பண்ணணும்ல அப்படி என்பதற்காக இது விளையாட்டுத்தனமாக பேசுகிற சத்தியம் அல்ல தேவ பிள்ளைகளே. இது ஒரு மிக முக்கியமான வார்த்தை. இந்த காலகட்டத்துக்கு வேண்டிய ஒரு ஏற்ற சத்தியத்தை தேவன் நம்மோடு கூட இந்த நாட்களிலே பேசிக்கொண்டிருக்கிறார். ஆதலால் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாக என்ன செய்யுங்கள்? கேளுங்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை என்ன செய்துவிடும்? மாற்றிவிடும். இந்த கடைசி காலத்தில் பலவிதமான காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கும்போது நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும்
உங்கள் இருதயத்தில் கர்த்தரை நம்பி திடனாயிருப்பதற்கு இந்த சத்தியங்கள் உங்களுக்கு உதவுகிறதா என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, நாம் அதனால தான் இந்த தலைப்பின் கீழ் தேவனோட வார்த்தை என்ன செய்கிறோம், தியானித்து வருகிறோம். அப்போ இதுவரைக்கும் இயேசு எப்படி நம்மை பிரச்சனைகளிலிருந்து வேதனையிலிருந்து விடுவிக்க அதிகாரமுடையவருங்கிறத தியானித்தோம். அடுத்தது வல்லமையுடையவர் என்பதை தியானித்தோம். இப்பொழுது மூணாவது தலைப்பு, இயேசு நம்மை நம்முடைய சகல வேதனைகளிலிருந்து விடுவிக்க ரட்சிக்க இரக்கமுள்ளவராயிருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம் பாருங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வந்து தன்னுடைய மகளுக்காக மகளை சுகமாக்கும்படி வேண்டி கொண்டு சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற அந்த சம்பவத்துக்கு நாம் செல்ல போகிறோம். திருப்பலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம் பாருங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15, இப்பொழுது 21வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்றாள். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீ என்றால் என்னது? இவள் உடன்படிக்கை ஜனமாகி இஸ்ரவேல் ஜனத்தை சேர்ந்தவள் அல்ல. இவள் ஒரு புறஜாதி கானானிய ஸ்திரீ. யூத ஜனம் அல்ல, இவள் வேறே ஜனத்தை சேர்ந்தவள் கானானிய ஸ்திரீ பாருங்க. அப்போ இவள் இயேசுவை தேடி வருகிறாள். ஒரு பெரிய ஒரு விசுவாசமுள்ள காரியம்தான் பாருங்க. ஏன்னா இயேசு வந்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவர் அதிகமாக தம்முடைய ஜனமாகிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் அவர் சுவிசேஷத்தை அதிகமாக என்ன செய்தார், அறிவித்தார். ஏன்னா இயேசுவே இங்கே சொல்கிறார் பாருங்கள் அவரோட ஊழியத்தின் நோக்கத்தை குறித்து. இங்கே மத்தேயு 15:24 அவர் சொல்கிறாரு, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல என்கிறார். பாருங்க, இயேசுனுடைய ஊழியத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? காணாமல் போன ஆடாகிய தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை மறுபடியும் தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ளும்படி தான் அவர் என்ன செய்தார், அவர் ஊழியம் செய்தார். அதான் அவருடைய ஊழியத்தினுடைய முக்கிய நோக்கம். ஆனால் இங்கே ஒரு கானானிய ஸ்திரீ, ஒரு புறஜாதி ஸ்திரீ இயேசுவினிடத்தில் என்ன செய்கிறா, வருகிறா பாருங்க. வந்த உடனே யோசிச்சு பாருங்க, இவள் ஒருவேளை உடன்படிக்கை ஜனமா இல்லாட்டினா கூட இவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார் பாருங்க. எப்படியோ ஒரு விதத்தில் அவள் இயேசுவை குறித்த ஒரு அறிவை பெற்றிருக்கிறாள். பெற்ற உடனே தான் பாருங்கள் இவள் இயேசுவினிடத்தில் வரும்போது என்ன சொல்றா, வரும்போதே பாருங்க அவர் தான் மேசியா என்ற அறிக்கையோடு தான் அவரிடத்தில் வருகிறாள் பாருங்க. எப்படி சொல்றா, இயேசுவை நோக்கி ஆண்டவரே, முதல் வார்த்தையே அப்படிதான் கூப்பிட்றா, ஆண்டவரே. நல்ல தீர்க்கதரிசின்னு சொல்ல பாருங்க, நல்ல போதகரேன்னு சொல்லல. எப்படி கூப்பிடுறா, இயேசுதான் ஆண்டவர் என்ற சத்தியத்தை அங்கீகரிக்கிறா. ஆண்டவரேன்னு கூப்பிட்டு அவள் சொல்லுகிறா, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், என் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. ஏன்னா என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி பாருங்க. இவள் ஆண்டவரிடத்தில் வந்து அவளுடைய இரக்கத்திற்கு என்ன செய்கிறாள், அவள் விண்ணப்பம் பண்ணுகிறா பாருங்க. இவளுக்கு ஒரு சத்தியம் நல்லா தெரிஞ்சிருக்காது. என்னது? இயேசு இரக்கமுள்ளவர், இயேசு அன்புள்ளவர், இயேசு கிருபை நிறைந்தவர் என்ற சத்தியத்தை அறிந்தவளா இருக்கிறபடினால் இவள் பாருங்க, இவள் தன்னுடைய மகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும்படி அவள் இயேசுவினிடத்தில் வரும்போது அவள் எப்படி வருகிறாள், இயேசுவினுடைய
இரக்கத்தை நம்பி வருகிறாள். இயேசுனுடைய இரக்கத்தை நாடி என்ன செய்கிறாள்? வருகிறாள். பாருங்க தேவ பிள்ளைகளே, நாம் இயேசு அதிகாரமுடையவர் என்பதை தியானித்தோம், இயேசு வல்லமையுடையவர் என்பதை தியானித்தோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, இயேசு அதிகாரமுடையவர், இயேசு வல்லமையுடையவர் என்ற சத்தியங்களை காட்டிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தியம் இயேசு இரக்கம் உள்ளவர் என்ற சத்தியம் தான் தேவ பிள்ளைகளே. ஏனென்றால் இயேசு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராக இருந்தாலும், இயேசு வானத்திலும் பூமியிலும் மிகப்பெரிய வல்லமை உடையவராக இருந்தாலும், அவரிடத்தில் இரக்கம் இல்லை என்றால், அவரிடத்தில் அன்பு இல்லை என்றால், நாம் ஒருவரும் ஒரு அற்புதத்தை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, அவருடைய இரக்கம்தான் அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. அவருடைய இரக்கம்தான் அவருடைய அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த ஸ்திரீ இயேசுவினுடைய இரக்கத்தை நம்பி வருகிறவளா என்ன செய்கிறாள்? இருக்கிறா. பாருங்க, ஒரு ஆச்சரியமான காரியம் தேவ பிள்ளைகளே. ஆண்டவராய் இயேசு நம்முடைய வாழ்க்கையில எந்த அற்புதம் செய்தாலும் அதற்கு பின்னாடி அவருடைய இரக்கம்தான் காரணம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலேயே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நடந்த மிகப்பெரிய அற்புதம் நம்முடைய ரட்சிப்பு தான். பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுறது, பாவம் மன்னிப்படைகிறது. அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் எப்படி, எதற்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையில நடப்பித்தார் என்ற காரணத்தை நாம் எபேசியர் நிருபத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், எபேசியர் 1ஆம் அதிகாரம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 3வது வசனம் 4வது வசனத்தில் வாசிக்கிறேன். பாருங்கள், நாம் எல்லாரும் எப்படி இருந்தோமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். இப்பொழுது 3வது வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் ஏன் நம்மை ரட்சித்தார் என்ற சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்க, நாம் எல்லாரும் பாவிகளாக இருந்தபோது எப்படி இருந்தோமா? இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினபடி இஷ்டம் போல வாழ்ந்தோமா, இஷ்டம் போல பாவம் செய்து கொண்டிருந்தோம். அதனால நம்ம பாவத்தில் மரித்து போயிருந்தோமா. பாருங்க, அப்போ நம்ம திரும்ப திரும்ப பாவம் செய்து இப்போ நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்துச்சா? வேதம் சொல்லுகிறது, நாம் கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொல்லி. தேவனுடைய நீதியுள்ள கோபம் நம் ஒவ்வொருத்தர் தலைமையிலும் என்ன செய்ச்சா? இருந்துச்சா? நாம் கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். மோசமான நிலை பாருங்க. ஆனா இப்படிப்பட்ட நிலையில இருந்த நம்மை தேடிதான் இயேசு வந்தார். ஏன் வந்தாரா? அதான் எபேசியர் 2:4 சொல்லுது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் அவர் என்ன செய்தாரா? நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலதான் அவர் நம்மை தேடி வந்து அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்து நம்மை இரட்சித்தார். தேவ பிள்ளைகளே, அப்போ நம்முடைய ரட்சிப்புக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? ஏதோ நம்ம நல்லவங்கனால இல்லை, ஏதோ நம்ம ரொம்ப கெட்டிக்காரங்கனால இல்லை, அல்லது ரொம்ப நிறைய நற்காரியங்கள் செய்ததுனால இல்லை. இல்லை இல்லை, நம்ம செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான், பாவத்தின் மேலே பாவம். அதனால கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் ஆண்டவரோ நம்மேல் இரக்கம் உள்ளவராயிருந்தார், நம்மேல் அன்புள்ளவராயிருந்தார். அதனால தான் தேவ பிள்ளைகளே, நம்மை தேடி வந்து கர்த்தர் நம்மை ரட்சித்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரே காரணம் என்ன? கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய இரக்கம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க இந்த கானானிய ஸ்திரீ, இவள் ஒரு புறஜாதியை சேர்ந்தவா, இவள்
ஒரு இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவள் அல்ல. ஒருவேளை இவள் உடன்படிக்கை ஜனமாய் இல்லாமல் இருந்தாலும் இவளுக்கு ஒன்று புரிந்து விட்டது, இயேசு இரக்கமுள்ளவர், என்னை சிருஷ்டித்த தெய்வம் இரக்கமுள்ளவர் என்பதை இந்த ஸ்திரீ விளங்கி கொண்டாள் பாருங்க. அதனாலதான் அவள் இயேசுவினிடத்தில் தன்னுடைய மகளுக்காய் வேண்டிக் கொள்ளும் போது தான் எப்படிப்பட்டவள் என்று சொல்லி அவள் பேசவே இல்லை. அவள் சொல்லுவதெல்லாம், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மேல இரக்கமாயிரும் ஆண்டவரே, என் மகளுக்கு மேல் இரக்கமாயிரும். அவள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், எங்களுக்கு விடுதலையை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி அவள் கர்த்தருடைய இரக்கத்தை நம்பி வருகிறா பாருங்க. தேவ பிள்ளைகளே, அவள் கர்த்தருடைய இரக்கத்தை நம்பி வந்தா அற்புதத்தை பெற்றுக்கொண்டாளா? பெற்றுக்கொண்டாள். ஏன்? அவள் தன்னுடைய தகுதியை நம்பல, அவள் தன்னுடைய சுயநீதியை வெறுத்து விட்டு கர்த்தருடைய இரக்கத்தை நாடினபடினாள். அவள் அன்றைக்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளை, நாம் வாசிக்கிறோம் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதம் இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 15:28 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆம் பிரியமானவர்களே, அவள் இரக்கத்தை நம்பி, கர்த்தருடைய இரக்கத்தை நம்பி வந்தாள். அதோட விளைவு அவள் சுகத்தை, தன்னுடைய மகளுக்கு சுகத்தை பெற்றவளாக திரும்பி சென்றார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நாம் பல இன்னல்கள் வெளியே கடந்து போகலாம், பல உபத்திரவங்களை ஒருவேளை சந்திக்கலாம். ஆனால் நாம் கர்த்தரிடத்தில் வரும்போது, நமக்கு ஒரு விடுதலை பெறும்படி கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்படி வரும்போது, நம்ம எதை நம்பி வரணும்? நம்முடைய சுய நீதி அல்ல, நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய ஆற்றலை அல்ல, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதெல்லாம் மறந்து விடணும் பாருங்க. அதெல்லாம் வெறுத்து தள்ளிடணும். தள்ளிட்டு, கர்த்தாவே, நீர் இரக்கமுள்ளவர் ஆண்டவரே, பாவியாயிருந்த என்ன, கோபாக்கினின் பிள்ளையா இருந்த என்ன, உடைய இரக்கத்தின் நிமித்தம், அன்பின் நிமித்தம் என்னை ரட்சித்தீரே, நீர் என்னை பாவத்திலிருந்து ரட்சித்திருப்பீர் என்றால், இப்பொழுது நான் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த வியாதி போராட்டம், இந்த பண பிரச்சனை, இந்த குடும்ப பிரச்சனை இருந்தும், இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, ஆண்டவரே, எல்லா பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்க நீர் நீர் இரக்கமுள்ளவர் என்பதை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இந்த இரக்கத்தை மாத்திரமே சார்ந்து நான் வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம அவருடைய இரக்கத்தை மட்டும் நம்பி வாருங்கள் தேவ பிள்ளைகளே. நாமும் நாளில் அவருடைய சுகத்தை என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா தேவ பிள்ளைகளே. அதனால் இப்பொழுது இந்த கர்த்தருடைய இரக்கத்தை நம்பி நாம் நம்முடைய விடுதலை பெற்றுக்கொள்ளும்படி நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் பாருங்க. அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எப்படி எங்க மேல இரக்கமா இருக்கிறீங்கன்னு சொல்லி நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த நம்முடைய சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் உடைய இரக்கம். நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நீர் அன்பில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உடைய இரக்கத்தின் நிமித்தம், அன்பின் நிமித்தமே நாங்கள் இன்னைக்கு பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம் என்பதை பார்த்தோம் ஆண்டவரே. ஆதலால் எந்த இரக்கத்தை கொண்டு எங்களை பாவத்திலிருந்து ரட்சித்தீரோ, இன்றைக்கு நாங்கள் வாழ்விலே சந்திக்கும் இந்த வேதனையான சூழ்நிலையிலிருந்தும் எங்களை நீர் விடுவிப்பதற்கு நீர் இரக்கமுள்ளவர் என்ற அந்த சத்தியத்தை இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த கானானிய ஸ்திரியை போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை விசுவாசிக்கும்படி அவர்களுடைய உள்ளத்தை தொடுவீராகப்பா. விசேஷமாக தங்களுடைய பிள்ளைகளோட வாழ்வில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கும்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு தகப்பன் தாய்க்காய் ஜெபிக்கிறோம், பெரியோருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது அவர் விசுவாசத்தோடு தங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்படி இந்த ஸ்திரியை போல அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போதே உம்முடைய இரக்கத்தை மட்டுமே நோக்கும்படி அவர்கள் உள்ளத்தில் பேசுவீராக. உம்முடைய இரக்கத்தை மட்டுமே அவர்கள் நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. தங்களுடைய சுய நீதியை அவர்கள் வெறுத்து தள்ளட்டும், தள்ளி உடைய இரக்கத்தை மட்டுமே சார்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இப்பொழுது உடைய இரக்கத்தை மட்டுமே சார்ந்து கொள்கிற இந்த வேளையிலே இப்பொழுது உடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். அந்த காணாமல் போன ஆண்டவரே, அந்த
கெட்ட குமாரனை போல வாழுகிற ஒவ்வொரு ஆண்டவரே மகன் மகள் ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுவிக்கப்படட்டும். வியாதியிலே வாழுகிற பிள்ளைகளோட வாழ்விலே ஒரு சுகம் உண்டாகட்டும். படிக்க முடியாமல் தவிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரே விடுதலையும் ஞானமும் உண்டாகட்டும். நல்ல எதிர்காலம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு உண்டாக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா அந்த பெற்றோருடைய ஏக்கத்தை இந்த நேரத்திலே நீர் தீர்த்ததற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வாழ்விலே அவருடைய பிள்ளைகள் வாழ்விலே ஒரு அற்புதத்தை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். விடுதலையை தந்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.